ஆட்சியில் பங்குன்றத பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் டெண்டர்லேயே டிரான்ஸ்ஃபார்மர் இதில் என்ன இஷ்யூ 8 லட்ச ரூபா மதிப்புள்ள 500 kVA டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய்க்கு இவங்க வந்து டெண்டர் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. வெங்காயம் 10 கிலோ, கமிஷன் அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம் இல்லையா? என்னது சைனா? நான் இருக்கல நான் தான் அர்த்தம். ஸோ அதுலயே முறைகேடு இருக்கிறப்போ அங்கிருந்து சீரமைச்சாதான் எல்லாம் மாறும். ஸோ அதனால முதல்ல பேஸை சீரமைச்சிட்டு தான் அதுக்கப்புறமான இதை புத்துணர்வு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்க வேண்டும். கொள்ளை அடிக்கிறதுங்கிறது ஒரு வேலை மட்டும் இல்ல, ஒரு விதத்துல அது நம்ம குடும்ப பாரம்பரியம், ரத்தத்துல ஊர்னது. நீ மத்த எதை வேணா மறந்துடலாம், ஆனா இதை மட்டும் மறந்துடவே கூடாது. புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழா இன்று காலை 10 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெற உள்ளது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. நம்மள அப்படியே ஒரு பதட்டத்திலே வச்சுக்கிறாங்க. நானே எலெக்ஷனை தாண்டி வேற ஏதாவது கண்டென்ட் போலான்னு நினைச்சா எங்க போனாலும் இந்த கர்ம தான் வருது. 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறது காங்கிரஸ். கூட்டணி ஆட்சி யுகத்தில் நுழைந்திருக்கிறது தமிழக அரசியல். நான் விக்கிரவாண்டி மாநாட்டுல பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் தாறுமாற வெடிச்சிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு. ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. ஆட்சியில் பங்குன்றத பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெல்வோம் ஒன்றாக, ஆனா வரும் வெல்த் எல்லாம் பார்ப்போம் தனியாக. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. இதுல கவனிக்கத்தக்க நிறைய விஷயங்களை இந்த பட்டியலில் பார்க்கின்றோம். 4 பெண்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க, 7 பட்டியல் இனத்தவர்கள் அமைச்சர்களாகிறாங்க. ஒரு தலைமுறையே கல்வி மறுக்கப்பட்ட தலைமுறை. இன்னைக்கு அந்த எந்த தலைமுறைக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்கள் அந்த கல்வியை வழங்கும் இடத்திற்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு ஜென்சி தலைமுறை அரசியல் பழகியது. ஒரு ஜென்சி தலைமுறை இன்றிலிருந்து அதிகாரம் பழகப் போகிறது. ஃபாலோவர்ஸ் எப்படிப்பட்ட வயதுடையவர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சோறு பதம். உருவத்தை பார்த்து சொல்ல வேண்டாம். அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு நிறுவனத்துல மிக உயர்ந்த பொறுப்புல இருக்கிறார். சௌக்கியமா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. நம்முடைய அந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சர்லாம் வர்றாங்க, எல்லாரும் மகிழ்ச்சி, புன்னகை, கைத்தட்டல் அப்படியே வரும் பொழுது, காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய தோழர் வருகிற பொழுது அனைவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கரவொலி வந்தது. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா அது வந்து கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு வழி. அது எங்களுக்கும் தெரியும், 2000 வருஷம் நாங்களும் காத்திருக்கிறோமே பல அதிகாரங்களுக்காக. கந்தையும் கோமடிச்சையும் கட்டிங்கன்னு இங்கே கடந்து மக்க போறோமா, இல்ல வெள்ளக்கார நாட்டம் பச்சை சொக்காய மாடின அதிகாரம் செய்ய போறோமா? வெறும் அமைச்சரவையில் மட்டுமல்லங்க, அதிகாரத்திலேயே மாற்றம். வெறும் அதிகாரம் மட்டுமல்ல, அரசியல்லையே மாற்றம். இந்த வெறும் கூட்டணி மட்டும் வைத்துக்கிட்டு அதிகாரத்தை கொடுக்காம இருந்த காலம்லாம் போயிருச்சு. இந்த லெசன் ஏன் இந்த 7-8ன்றது வந்து ஏதோ தற்காலிக வெற்றி நான் பார்க்கல. இனி வருகின்ற ஆட்சியாளர்கள், அது யார் அரசாங்கம் இருக்கு ஃபியூச்சர்ல, இனிமேல் இதை குறைச்சாங்கனாக்க கடுவா சமூகத்தில் வரும், சண்டை வரும். இதை தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான். This is a new beginning. A new era of a real secular social justice starts now. இந்த கதவுகளை திறந்து வைத்த ஒரு மனிதர், the name is Mr. C. Joseph Vijay.
அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். அந்த வரிசையில விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த 16 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். சோ இந்த அமைச்சரவை நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் அண்ணாக்கு போஸ்ட் ஓட்லாம் வாழ்க்கையில என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லி எகத்தாளம் பண்ண 16 பேர் இன்னைக்கு அமைச்சரா பதவி ஏற்றிருக்காங்க. சோ தான் கூட இருந்த அத்தனை பேரையும் அமைச்சரா பதவி ஏற்று அழகு பார்த்திருக்கார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். எத்தனை சாமி வந்தது சாமி தந்ததையா. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் ஷாஜகான் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாளை விசிக சார்பில் வன்னியரசு அமைச்சராக பதவியேற்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் ஷாஜகான் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படி நடந்துச்சுன்னா முதல் முறையாக அமைச்சர் பதவி வந்து ஐயுஎம்எலுக்கு போகுது. ஒரு சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவருக்கு கொடுப்பது என்பது ஒரு பக்கம் தான். ஐயுஎம்எல் திமுகவோட இத்தனை ஆண்டுகள் இருக்காங்க. என்ன செஞ்சாரு கருணாநிதி, ஸ்டாலின் என்ன செஞ்சார்? வாய்க்கரிசி மாதிரி 1 சீட்டு 2 சீட்டு இல்ல வக்ஃபு தலைவர் இவ்வளவுதான் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்காங்க. என்ன இழிச்ச வாய பாருங்க, கிச்சனா எது கொடுத்தாலும் வாங்கிப்பான், எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரன் தான். இந்த துறையுடைய நாமன்கிளேச்சர் மாறி இருக்கிறத பார்க்கின்றோம். மினிஸ்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அவர் ஐடிக்கு முன்னாடி அவருடைய முதல் நாமன்கிளேச்சர் மினிஸ்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒதுக்கீடு வரத பார்க்கின்றோம். ஸோ செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நிறைச்சிருக்குங்கிறத பார்க்கிறோம். ஸோ தமிழ்நாடு அரசு அதற்கு முன்னுரிமை கொடுத்து காலம் மாறிக்கிட்டு இருக்கானாச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபாரத்தை மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம், இல்லைன்னா காணாம போயிடும். தயவு செய்து யாரும் குடி மது மறையணும்னு சொன்னா நம்ம நினைச்ச கனவு நிறைவேறணும். நம்ம அண்ணனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த மது மாறும், இல்லைன்னா மாறாது. இன்னைக்கு குடிகார புருஷன் என் புள்ள படிப்பு வீணா போட்டு சொல்லிட்டு தனி பொண்ணா நின்று என் பிள்ளைய இன்னைக்கு சாதிக்க வைக்கிறேன் இன்னைக்கு நானு. அதனால ஒவ்வொரு மகளிருக்கும் சொல்றேன், நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் குடிகாரங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போகுது. எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவை நிறைவேற்றணும் நம்ம அண்ணனுக்காக. அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையும் மாறும். உங்க தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் சொல்லுறது நல்லா கேட்டுக்க. செத்தாலும் அந்த இரும்பை அந்த பொருளை நீ தொட்டுறாத, தொடவே கூடாது. என்ன அது சாபம் பிடிச்சதுல, அது ஒரு நேசப்பி. தொட்ட பிறகு அது ஒன்று விடாது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.